108 திவ்ய தேசங்கள்ல இருக்கிற பெருமாளோட அழகான மூலவர் காட்சிகளை உங்களுக்கு காட்டப் போறேன். இந்த வீடியோல ஒவ்வொரு கோயில் பெருமாளோட அற்புதமான திருக்கோலத்தையும் பார்க்கலாம். வாங்க, இந்த புனித யாத்திரையை இப்பவே ஆரம்பிக்கலாம். இந்த பரந்து விரிந்த பிரபஞ்சத்தில் பக்தியின் பரிமாணத்தை தாண்டி ஆன்மீகத்தின் உயரத்தை தொட்டு நிற்கும் 108 திவ்ய தேசங்கள். ஆம், திருமாலின் திருவடிகளில் பணிந்து ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பெற்ற புனித தலங்களின் பெருமாள் பற்றி காணலாம். பெருமாள் என்றால் பெரிய ஆள் என்று அர்த்தம். இது அவரது உயர்ந்த தன்மையை குறிக்கிறது. அவர் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார், ஆனால் பெருமாள் என்பது அவரது சக்தி மற்றும் புகழின் அடையாளமாகும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்தான் 108 திவ்ய தேசங்களில் மிகவும் பிரபலமானது. ஸ்ரீரங்கம் முதல் திவ்ய தேசம் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு. முதலாவதாக, இது மிகவும் பழமையான கோயில். மிகவும் பெரியது, மிகவும் அழகானது, மிகவும் புனிதமானது. ஸ்ரீரங்கம் கோயில் எப்போது கட்டப்பட்டது என்பது பற்றி உறுதியான தகவல் இல்லை. ஆனால் இது மிகவும் பழமையான கோயில் என்று சொல்லப்படுகிறது. சிலர் இதை இராமாயண காலத்துக்கு முந்தையது என்று கூட சொல்கிறார்கள். இந்த கோயில் காவிரி ஆற்றின் கரையில் அமைந்திருக்கிறது. இந்த கோயிலுக்கு 7 பிரகாரங்கள் இருக்கின்றன. இது மிகவும் பெரிய கோயில் என்பதற்கு இதுவும் ஒரு காரணம். கமலவல்லி திருக்கோவில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள உறையூரில் அமைந்துள்ளது. இது 108 திவ்ய தேசங்களில் 2வது கோயில். இங்கு அழகிய மணவாளன் பெருமாள் கமலவல்லி தாயாருடன் திருமணக் கோலத்தில் காட்சி தருகிறார். கமலவல்லி திருக்கோயில் முற்கால சோழ மன்னர்களில் ஒருவரான நந்த சோழன் ஆட்சியில் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது. பெருமாள் சயன கோலத்தில் இருப்பதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. ஒவ்வொரு கோயிலுக்கும் அதற்குரிய கதைகள் உண்டு. ஆனால் பெரும்பாலும் சொல்லப்படுற கதை என்னன்னா, பெருமாள் தன்னோட பக்தர்களுக்கு எப்போதும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைச்சு சயன கோலத்திலேயே இருக்கிறாராம். இதனாலதான் நம்ம எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற மாதிரி நம்ம பக்கத்துலேயே இருக்கிறார்னு நம்புறோம். சில கோயில்களில் பெருமாள் சயன கோலத்தில் இருக்கிறதற்கு வேற காரணங்களும் சொல்றாங்க. உதாரணமா, திருக்கடல்மலை இருக்கிற ஸ்தல சயன பெருமாள் கோயில்ல பெருமாள் புண்டரீக முனிவருக்கு காட்சி கொடுக்கிற கதை சொல்லப்படுது. ஆனால் எது எப்படியோ, பெருமாள் சயன கோலம் பார்க்கிறதுல ஒரு அமைதி, ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். பெருமாள் நின்ற கோலத்தில் இருப்பதற்கும் பல காரணங்கள் சொல்றாங்க. ஒரு கதை என்னன்னா, பெருமாள் தன்னோட பக்தர்களுக்கு எப்போதும் காத்திருக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைச்சு நின்ற கோலத்திலேயே இருக்கிறாராம். இதனாலதான் நம்ம பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு காணுற மாதிரி நம்ம பக்கத்துலேயே இருக்கிறார்னு நம்புறோம். சில கோயில்களில் பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கிறதற்கு வேற காரணங்களும் சொல்றாங்க. உதாரணமா, திருநின்றவூர் கோயில்ல பெருமாள் தன்னோட மனைவியான ஸ்ரீதேவியை தேடி வந்து நின்ற கோலத்தில் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் எது எப்படியோ, பெருமாள் நின்ற கோலம் பார்க்கிறதுல ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். பெருமாள் அமர்ந்த கோலத்தில் இருப்பதற்கும் பல காரணங்கள் சொல்றாங்க. ஒரு கதை என்னன்னா, பெருமாள் தன்னோட பக்தர்களுக்கு எப்போதும் அருள் புரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைச்சு அமர்ந்த கோலத்திலேயே இருக்கிறாராம். இதனாலதான் நம்ம பிரச்சனைகளுக்கு அருள் புரிஞ்சு நம்மள காப்பாத்திக்கிற மாதிரி நம்ம பக்கத்துலேயே இருக்கிறார்னு நம்புறோம். சில கோயில்களில் பெருமாள் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறதற்கு வேற காரணங்களும் சொல்றாங்க. ஆனால் எது எப்படியோ, பெருமாள் அமர்ந்த கோலம் பார்க்கிறதுல ஒரு அமைதி, ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். சனிக்கிழமைகளிலும்
வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் பெருமாள் கோவில்களுக்கு செல்பவர்கள் இந்த போற்றியை பாடலாம். வீட்டில் திருவிளக்கேற்றியதும் இதை பாடி திருமாலின் திருவருளும் மகாலட்சுமியின் பேரருளும் பெற்று செல்வச் செழிப்புடன் வாழலாம். ஓம் ஹரி ஹரி போற்றி. ஓம் ஸ்ரீ ஹரி போற்றி. ஓம் நர ஹரி போற்றி. ஓம் முர ஹரி போற்றி. ஓம் கிருஷ்ணா ஹரி போற்றி. ஓம் அம்புஜாஷா போற்றி. ஓம் அச்சுதா போற்றி. ஓம் உச்சிதா போற்றி. ஓம் பஞ்சாயுதா போற்றி. ஓம் பாண்டவர் தூதா போற்றி. ஓம் லட்சுமி சமேதா போற்றி. ஓம் லீலா வினோதா போற்றி. ஓம் கமல பாதா போற்றி. ஓம் ஆதி மத்தியாந்த ரகிதா போற்றி. ஓம் அநாத ரக்ஷகா போற்றி. ஓம் அகிலாண்ட கோடி போற்றி. ஓம் பரமானந்தா போற்றி. ஓம் முகுந்தா போற்றி. ஓம் வைகுந்தா போற்றி. ஓம் கோவிந்தா போற்றி. ஓம் பச்சை வண்ணா போற்றி. ஓம் கார்வண்ணா போற்றி. ஓம் பன்னகசயனா போற்றி. ஓம் கமலக்கண்ணா போற்றி. ஓம் ஜனார்த்தனா போற்றி. ஓம் கருடவாகனா போற்றி. ஓம் ராட்சச மர்த்தனா போற்றி. ஓம் காளிங்க நர்த்தனா போற்றி. ஓம் சேஷசயனா போற்றி. ஓம் நாராயணா போற்றி. ஓம் பிரம்ம பாராயணா போற்றி. ஓம் வாமனா போற்றி. ஓம் நந்த நந்தனா போற்றி. ஓம் மதுசூதனா போற்றி. ஓம் பரிபூரணா போற்றி. ஓம் சர்வ காரணா போற்றி. ஓம் வெங்கட ரமணா போற்றி. ஓம் சங்கட ஹரணா போற்றி. ஓம் ஸ்ரீதரா போற்றி. ஓம் துளசிதரா போற்றி. ஓம் தாமோதரா போற்றி. ஓம் பீதாம்பரா போற்றி. ஓம் பலபத்ரா போற்றி. ஓம் பரமதயா பரா போற்றி. ஓம் சீதா மனோகரா போற்றி. ஓம் மச்சக்கூர்ம அவதாரா போற்றி. ஓம் பரமேஸ்வரா போற்றி. ஓம் சங்கு சக்கரா போற்றி. ஓம் சர்வேஸ்வரா போற்றி. ஓம் கருணாகரா போற்றி. ஓம் ராதா மனோகரா போற்றி. ஓம் ஸ்ரீரங்கா போற்றி. ஓம் ஹரிரங்கா போற்றி. ஓம் பாண்டரங்கா போற்றி. ஓம் லோகநாயகா போற்றி. ஓம் பத்மநாபா போற்றி. ஓம் திவ்ய சொரூபா போற்றி. ஓம் புண்ணிய புருஷா போற்றி. ஓம் புருஷாத்தமா போற்றி. ஓம் ஸ்ரீ ராமா போற்றி. ஓம் ஹரிராமா போற்றி. ஓம் பலராமா போற்றி. ஓம் பரந்தாமா போற்றி. ஓம் நரசிம்ஹா போற்றி. ஓம் திருவிக்ரமா போற்றி. ஓம் பரசுராமா போற்றி. ஓம் சகஸ்ரநாமா போற்றி. ஓம் பக்தவத்சலா போற்றி. ஓம் பரமதயாளா போற்றி. ஓம் தேவானுகூலா போற்றி. ஓம் ஆதிமூலா போற்றி. ஓம் ஸ்ரீ லோலா போற்றி. ஓம் வேணுகோபாலா போற்றி. ஓம் மாதவா போற்றி. ஓம் யாதவா போற்றி. ஓம் ராகவா போற்றி. ஓம் கேசவா போற்றி. ஓம் வாசுதேவா போற்றி. ஓம் தேவதேவா போற்றி. ஓம் ஆதிதேவா போற்றி. ஓம் ஆபத் பாந்தவா போற்றி. ஓம் மகானுபாவா போற்றி. ஓம் வசுதேவ தனயா போற்றி. ஓம் தசரத தனயா போற்றி. ஓம் மாயாவிலாசா போற்றி. ஓம் வைகுண்டவாசா போற்றி. ஓம் சுயம்பிரகாசா போற்றி. ஓம் வெங்கடேசா போற்றி. ஓம் ரிஷிகேசா போற்றி. ஓம் சித்தி விலாசா போற்றி. ஓம் கஜபதி போற்றி. ஓம் ரகுபதி போற்றி. ஓம் சீதாபதி போற்றி. ஓம் வெங்கடாசலபதி போற்றி. ஓம் ஆயாமாயா போற்றி. ஓம் வெண்ணையுண்ட நெய்யா போற்றி. ஓம் அண்டர்களேத்தும் தூயா போற்றி. ஓம் உலகமுண்டவாயா போற்றி. ஓம் நானாபாயா போற்றி. ஓம் பக்தர்கள் சகாயா போற்றி. ஓம் சதுர்புஜா போற்றி. ஓம் கருடத்துவஜா போற்றி.
ஓம் கோதண்டஹஸ்தா போற்றி. ஓம் புண்டரீக வரதா போற்றி. ஓம் விஷ்ணு போற்றி. ஓம் பகவானே போற்றி. ஓம் பரமதயாளா போற்றி. ஓம் நமோ நாராயணா போற்றி. போற்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள்.